அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. மகா கும்பமேளாவையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு தலைவர்கள் புனித நீராடினாங்க. இன்னைக்கு என்ன சுவாரஸ்ய தகவல்கள் இருக்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா தொடங்கி கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து புனித நீராடி வரக்கூடிய நிலையில் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி அவர் கங்கை அன்னையை வழிபாடு மேற்கொண்டு வருகின்றார். முன்னதாக அரைல்காட் பகுதியில் அவர் பறவைகளுக்கு உணவளித்து அங்கு வழிபாடு மேற்கொண்டு பின்னர் படகில் பயணம் செய்து திரிவேணி சங்கமத்தை வந்தடைந்து அங்கு புனித நீராடி கொண்டிருக்கிறார். அவருடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கின்றனர். குடியரசுத் தலைவருடைய வருகையை ஒட்டி அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு புனித நீராடிய பிறகு அங்கு மகா கும்பமேளா பகுதியிலே நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் டிஜிட்டல் அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் குடியரசுத் தலைவர் சென்று அந்த அனுபவத்தை நேரடியாக பெற இருக்கிறார். அதாவது அங்கு புனித நீராடுவது போன்றும் அங்கு திரிவேணி சங்கமத்தை சுற்றி பார்ப்பது போன்றும் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் குடியரசுத் தலைவர் அந்த அனுபவத்தை பெற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.